ஓம் நம சிவாய. பூத பூத பூதேஸ்வராய, யோக யோக யோகேஸ்வராய, கால கால காலேஸ்வராய, சிவ சிவ சர்வேஸ்வராய, சம்போ சம்போ மகாதேவாய. ஓம் நம சிவாய. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரி அனுபவ ஜோதிடர் அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அதற்கு நல்ல வரவேற்பையும் நல்ல ஊக்கத்தையும் தருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போது ஜோதிடம் எப்படி என்ற விளக்கங்கள் பல நான் என்னுடைய அறிவுக்கு எட்டியவற்றை அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். இந்த ஜோதிட கருத்துக்கள் நல்லதொரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி பல பேர் இந்த என்னுடைய பதிவுகளை பார்த்து இதை தெரிந்து கொண்டு எனக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறார். இன்னும் இதை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அப்படின்னு அதையெல்லாம் வெளியிடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த விளக்கங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல விதத்திலே நீங்கள் கொடுக்குற ஆர்வமும் அந்த வகையிலே இதை தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கும் ஒரு ஆசை வந்து விடுகிறது என்ற அளவிலே ஒரு அன்பர் எனக்கு ஃபோன் பண்ணினார். ஆக இப்போது இந்த ஜோதிடம் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எல்லா வகையான விஷயங்களுக்கும் அதுதான் அடிப்படை. ஜாதகம் நாம் பிறந்தபோது எடுக்கின்ற அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கின்ற அந்த கோச்சாரப்படி நடக்கின்ற பெயர்ச்சிகள், இந்த 9 கிரகங்களின் தாக்கம், தற்போது நமக்கு நடைபெறும் தசா பலன், தசா புக்தி, இவைகளை கொண்டு நாம் வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஒரு வகையில் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக விளங்குகிறது இந்த ஜோதிட கலை. இந்த அளவில் ஜோதிடம் எல்லோருக்கும் தேவை, எல்லோருடைய வாழ்க்கைக்கும் அதுதான் வழிகாட்டு. சரி, இப்போது நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சார பிரகாரம் அதாவது அன்றாட நடைமுறை அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி உங்களுடைய லக்னம், ராசி தான் கோச்சாரப்படி கணக்கு போடுறோம். லக்னம்ன்றது நம்ம பிறந்த நேரத்தை கொண்டு, சூரியனுடைய சஞ்சாரத்தை கொண்டு லக்னம் கணக்கிடப்படுகிறது. ஆக லக்னம், சூரியன், அடுத்ததாக ராசி என்போது சந்திரன். இந்த 3 பேர் ரொம்ப முக்கியமான, ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியம். இது இவங்களை பற்றி இல்லைன்னா அந்த ஜாதகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க தான் கண்டிப்பாக முக்கிய பங்கு. மற்ற கிரகங்கள் அந்தந்த காலகட்டங்களிலே நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இப்போது நம்ம தினபலனெல்லாம் பார்க்குறோம். அதையெல்லாம் எப்படி இந்த சூரியன் சந்திரன் வைத்துத்தான் சொல்லப்படுகின்றன. ஆக லக்னம் என்றால் எப்படி, அது என்ன பண்ணுதுங்க? ஒரு லக்னம் ஒருவருக்கு ஒரு ராசியில் லக்னம் எழுகிறது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசி கட்டங்கள். இந்த 12 ராசி கட்டங்களிலே ஜனன காலத்தில் பிறக்கும்போது சூரியனை கொண்டும், அந்த சூரியன் அன்றைய தினம் எந்த கட்டத்தில் இருக்கிறார், அதே நேரத்திலே அவர் அந்த சமயம் சூரியன் எப்படி
அந்த நேரம் காலத்தை கொடுத்து சூரிய உதய நாழிகை என்ற ஒரு கணக்கை கொண்டுதான் லக்னம் கணக்கிடப்படுகிறது. ஆக லக்னம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் ஒருவருடைய ஜாதகத்தில். அப்படி இருந்து அவர் சுப கிரகங்களுடைய பார்வை அல்லது சேர்க்கை, 6-8 மறையாத ஒரு தன்மை, இப்படியெல்லாம் லக்னம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை இருக்கும், நல்ல செயல்பாடு இருக்கும், தொழில் திறமை இருக்கும், ஏதாவது ஒன்று கற்றுப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஒரு டேலண்ட்டு, அவரால் தான்ப்பா இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்கும். நல்ல எண்ணத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு நல்லாவே தெரியும். அவர் பேசுகிற பேச்சிலும் அவர் நடந்துக்கிற விதத்திலும் அந்த விஷயங்களாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அந்த மாதிரி லக்னம் வலுப்பெற்றவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஆள் கூட பார்த்திங்கன்னா நல்ல வசீகரமாக இருப்பார். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, பார்த்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி நல்ல முக பாவனை, நல்ல அழகு, அந்த வசீகரம் இருக்கும். அவருக்கு லக்னம் வலுவாக இருந்துச்சுன்னா அவருடைய பிறவி குணம் ரொம்ப அருமையாக நல்ல குணம் உள்ளவராக இருப்பார். ஆக லக்னம் இத்தகைய பலனை தரும். லக்னம் 6, 8, 12 எப்படியாவது மறைஞ்சி பாபக்கிரகங்களோட சம்பந்தம் வச்சிருச்சுன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக நினச்சிக்கணும், நல்ல பலன் கிடையாது. சரி, அடுத்ததாக சூரியன் தானே. சூரியன்தான் அடுத்த ஒரு பெரிய கிரகம். மனித வாழ்க்கைக்கு சூரியன் பலம் பொருந்தியவனாகவும் அவனும் இருக்க வேண்டும். அப்படி பலம் பொருந்தியவனாக அவன் இருந்தால்தான் என்ன வேணாலும் ஒரு துணிச்சல் இருக்கும். எதையும் சரி, சம்பாத்தியம் நன்றாக இருக்கும். அவை எதனாவது உருட்டி பரட்டி எப்படியோ கையில் ஒரு லெவலுக்கு முன்னேறிடுவார். அப்போ சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக மாறிடுறார். அப்படி அவர் அந்த சூரியன் வலுப்பெற்று விட்டால் ரொம்ப நல்லது. அந்த சூரியனுடைய வலு பெறாமல் அவர் நீச்சம் பெற்றோ அல்லது 6, 8, 12 நேரத்தில் இது மறைந்தோ இருந்தால் கொஞ்சம் சிரமத்தையும் கொடுக்கத்தான் செய்வார். அடுத்ததாக சந்திரன். சந்திரன் எப்படி அப்படின்னா, அவர் தாங்க டெய்லி நம்ம உற்சாகப்படுத்தி, இதை பண்ணு, இங்கே போ, உத்தியோகத்துக்கு போகணும், கரெக்டாக காலைல எழுந்துரு, சுறுசுறுப்பாக வேலையை பண்ணி நல்லா பிரமாதமாக உழைக்க வச்சு பாடுபடுடா, உன்னை விடுறதில்லை நான் இன்னைக்கு அப்படின்னு அவர் நம்மளை நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை சும்மா ஒரு இயக்கம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதில் எழுந்துக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இத்தனை மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும், இல்லை இந்த தொழில் பண்ணுறோம்னா இத்தனை மணிக்கு போய் அந்த கடையை திறக்கணும். இப்படியெல்லாம் நம்மளை அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன பண்ணணும் அதை கரெக்டாக சீர் செய்வார். தினசரி வாழ்க்கையை அவர் சீர் செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை முன்னேற்றுறது தான் அவர் வேலை. அப்போ சந்திரன் எவ்வளோ முக்கியமானவராக இருக்கார் பாருங்க. கரெக்டாக இதை செய்யணும், இந்த நேரத்தில் இதை செஞ்சு தான் ஆகணுன்றத ஒரு லிஸ்ட்டை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை ஊக்கப்படுத்தி பாடுபட வைப்பார். டெய்லி அவர் அந்த வேலை பண்ணிட்டு தான் இருக்கார். ஆக சந்திரனுடைய வேலை அது. சரிங்க, லக்னம் நல்லா இருக்கணும், சூரியன் வலுவாக இருக்கணும், சந்திரன் வலுவாக இருக்கணும், யார் என்னென்ன வேலையை செய்தீங்கன்னு சொல்லிட்டீங்க. அதன்படி இப்போது ஒவ்வொரு கிரகமும் அந்த கோச்சாரப்படி, அதாவது உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையிலே
நீங்கள் என்ன ராசியோ, நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி, அங்கே ஜென்மத்தினுடைய நட்சத்திரம். இப்போ இந்த 2 வச்சு தாங்க இந்த பதிவுகள்லாம் வரப்போகுது. அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எது, அடுத்தது அந்த ராசி. சந்திரன் இருப்பார், அவர் ராசி ஆகிடுவார். அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அதுதானே ஜென்ம நட்சத்திரம். ஆக ராசி, பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி. இதை கொண்டு நாம் ஒரு கிரகத்தினுடைய சஞ்சாரம் அப்படி வரும்போது, அந்த ராசியிலே வரும்போது என்னென்ன மாதிரியாக நடக்கும், அப்போ நம்ம எப்படி எத்தனாவது நட்சத்திரத்தில் எப்படி வரும், இப்படியெல்லாம் நம்ம ஒரு கால்குலேஷன் போகணும். அந்த கால்குலேஷன் ஏற்கனவே நிறைய பேர் போட்டு தான் இருக்காங்க. அப்படி போட்டு கால்குலேட் பண்ணும்போது இந்த சூரியனை முதலிலே நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போது சூரியன் ஒரு ஜென்ம நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் என்றால், அதாவது நீங்கள் ஒரு கடகராசி, பூச நட்சத்திரம், சந்திரன் பூச நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்கிறோம் கடகராசி. அப்போது பூச நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே அந்த சூரியன் சஞ்சாரம் செய்தால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உதாரணத்துக்கு பூசம் கடகராசி என்றால், அந்த பூசம் நட்சத்திரத்திலே இப்போது சூரியன் எங்கே இருக்கிறார், கடகத்தில் தான் இருக்கார். ஆடி மாதம் இல்லையா, ஆடி மாதம் கடகத்தில் இருக்கார். இப்போ நீங்கள் பூச நட்சத்திரக்காரராக இருந்து அந்த பூசம் நட்சத்திரத்திலே, அந்த கடகராசியிலே 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், அடுத்ததாக ஆயில்யம். இப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பூசம் என்று வைத்துக்கொண்டு அந்த பூசத்திலே இருக்கிறார் என்றாலும், இல்லை என்றால் ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் என்றால், அந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் அந்த சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் என்றாலும், அதான் ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த சூரியன் சஞ்சாரம் செய்ய எப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஜென்ம நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஆக இதை கணக்கிட வேண்டும். என்ன ராசியோ அந்த ராசியிலே சூரியன் வருவார். அப்படி சூரியன் வரும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினுடைய சாரத்தை சூரியன் வாங்குகிறார். அந்த சஞ்சாரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே இருக்கிறது என்றால், கண்டிப்பாக ஜென்ம நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்து சஞ்சாரம் செய்தால் நிச்சயம் பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒரு தலைவலியில் நீங்கள் மாட்டுவீங்க. ஜென்ம நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணி தான் ஆகும். அதனால் வேணாங்க விட்டுருங்க அப்படின்லாம் நம்ம சூரியன்கிட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யணும் அதுக்கு? ஜென்ம நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறானா, அப்போ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். அது எத்தனை நாளைக்கு அவன் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறான் என்று ஒரு ஜோதிடரை இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆக அந்த சூரியன் ஒரு இத்தனை நாள் அவர் ஒரு மாதம் அந்த இடத்துல இருக்காருன்னா, ஒரு ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் என்றால், உங்களது நட்சத்திரத்தில் எத்தனை அந்த 4 பாதங்களிலும் அவர் எவ்வளவு நாள் சஞ்சாரம் பண்ணுறாரு? 30 நாளில் 10 நாள் 10 நாள் 10 நாள் வச்சுக்கலாமா? ஒரு கணக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மாதம் 30 நாள் கிடக்கிறாருன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாக 10 நாள் 10 நாள் 10 நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த 10 நாள்
உங்களது ஜென்ம நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்தால் நீங்கள் சிரமப்படுவீர்கள், ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுவீர்கள். அந்த 10 நாளைக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் சைலண்ட்டாக எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல், எப்பா இருக்கட்டும், இன்னும் 1 வாரம் போட்டோம், நான் பார்த்து சொல்கிறேன், இல்லை இதை இப்போது அந்த வசதி எனக்கு வரல, இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடணும்? எஸ்கேப் ஆகிடும். 10 நாள் பொறுத்து அப்புறம் அந்த காரியத்தை செய்தீர்கள் என்றால், அதாவது இப்போ உதாரணத்துக்கு கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் ஒரு 10 நாள் சஞ்சாரம் பண்ணுறாருன்னு ஒரு உதாரணத்துக்கு கணக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நாள் நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சைலண்ட்டை கீப்பப் பண்ணணும். அது 10 நாள் போயிட்டு ஆயில நட்சத்திரத்துக்கு ஒரு 10 நாள் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்லுங்கள், நல்லதெல்லாம் நடக்கும், நீங்கள் நினச்சது வெற்றியாகும். அதாவது இந்த விஷயங்கள் எப்படி என்னன்னா, ஒரு சின்னதாக ஒரு கணக்கு சொல்கிறேன். அடுத்தது நான் அடுத்த பதிவில் நான் இந்த விஷயத்தை விரிவாக சொல்கிறேன். இப்போது சூரியன் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், புரியுதா? இந்த நட்சத்திரங்களிலே அவர் சஞ்சாரம் செய்தால் உங்கள் நட்சத்திரத்துக்கு 2, 3, 4, 5 அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். பணம் வரும், வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்துன்னா நல்ல லாபம் பார்ப்பீங்க, லைஃபு சூப்பராக போகும். அந்த நட்சத்திர காலங்கள் 2, 3, 4, 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 6, 7, 8 அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் உடனுக்குடனே சூப்பராகிடும். அதனால நல்ல பலன் கிடைக்கும். எடுக்கிற முயற்சி திருவினை ஆகும். அந்த முயற்சிக்கு அந்த பலன் டக்குன்னு இப்படி போனேன், இப்படி பண்ணேன், உடனே வேலை கிடச்சிச்சுப்பா. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், இங்கே போனேன், வேலை கிடச்சி, நல்ல வேலை கிடச்சிச்சு. நான் இதில் வச்ச இந்த பிஎஃப் பணம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், இந்த நாளில் வந்துடுச்சு. அதுக்கான முயற்சி எடுத்தேன், ஓகே ஆச்சு, உடனே பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அப்படின்லாம் நீங்கள் இப்படி நல்ல விஷயங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையும். அடுத்ததாக இந்த 10, 11, 12, 13 இந்த நட்சத்திரங்களில் சூரியன் சஞ்சரித்தால் அப்போ என்ன ஆகும்? அதுவும் நல்ல பலன் தாங்க. ஆக இப்போதைக்கு 2ஆம் இடத்தில் 2வது நட்சத்திரத்தில் இருந்து 13வது நட்சத்திரம் வரை நல்லா இருக்கு, நல்ல பலன்கள். புரிஞ்சுதா? அப்புறம் 2லேருந்து ஜென்மம் இருக்கக்கூடாது. அடுத்தது 2ஆம் இடத்திலிருந்து 13வது நட்சத்திரம் வரை 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 13 இந்த நட்சத்திர காலங்களில் சஞ்சாரம் சூரியன் வலம் வந்தார் ஒரு ராசியிலே அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு, அந்த நட்சத்திரங்களில் வலம் வந்தால் நல்லது. ஆனால் 14, 15, 16, 17வது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது நஷ்டம் வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நஷ்டம் எப்படி வரும்? இந்த வச்சுக்கோ, ஒரு கிஃப்ட்டு, இந்த மொய் பணம் வச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி அந்த